அனைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி தோழர் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹ் தர்ஹீப் இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் நூற்களில் சஹீஹான தரஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லுவாங்க, அர்பஅம் மின ஸஆதா, 4 விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு நற்பாக்கியமான 4 விஷயங்கள். அதே 4 விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு துர்பாக்கியமாக மாறும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அல் மர்அத்து ஸாலிஹா, சிறந்த ஒரு பெண்மணி, வாழ்க்கை துணை. இதில் நம்ம ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பெரும்பான்மையான நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால், பொருளாதாரம் சார்ந்து நம்ம வாழ்க்கை துணையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். வாழ்க்கை முழுவதும் நம்மளோடு பயணப்படக்கூடிய அந்த உறவு எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு நல்லொழுக்கம் உள்ளதாக இருக்கணும், எந்த அளவுக்கு மார்க்கம் தெரிந்த நபராக இருக்கணும், ஒழுக்கவியலில் சிறந்து விளங்கிய நபராக இருக்கணும் என்று யாருமே யோசிப்பதில்லை. காசு பணம் இருக்குதா, தோப்பு துறவுகள் இருக்குதா, வீடுகள் இருக்குதா, இப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதனால் என்னமோ நற்பாக்கியம் உள்ள அந்த வாழ்க்கை துணையோட துர்பாக்கிய லிஸ்ட்டில் நம்ம கொண்டு வந்து சேர்த்துறது பொருளாதாரம். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் மஸ்கனுல் வாசிஅ, விசாலமான தங்கும் இடம். அந்த தங்கும் இடத்தை கூட வாழ்க்கை துணையோடு நம்மளுக்கு கிடைக்குமா என்று தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, அதை கூட நம்ம சுயமாக ஏற்படுத்த யோசிப்பதில்லை. அந்த வகையில் நற்பாக்கியமாக வரக்கூடிய அந்த வீடு கூட, தங்கும் இடங்கள் கூட துர்பாக்கியமாக மாறிவிடுகிறது. மூணாவது அவர் மர்கபுல் ஹனியு, நல்ல வாகனங்கள். நம்மள எத்தனை நபர்கள் வாழ்க்கை துணையோட வாகனங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்குறாங்க. நற்பாக்கியமாக இருக்கக்கூடிய வாகனங்கள் கூட இதனுடைய அடிப்படையில் துர்பாக்கியமாக மாறிவிடுகிறது அல்லவா. நாலாவதாக சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வல்ஜாரு ஹசன், நல்ல அண்டை வீட்டுக்காரங்க. நம்மள்கிட்ட இந்த அளவுக்கு சிந்தனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள் எப்படி இருப்பாங்க? நம்ம நல்லவங்களாக இருந்தால் தானே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். ஆக நற்பாக்கியமாக இருக்கக்கூடிய 4 விஷயங்களையுமே பொருளாதாரத்தின் மூலமாக தீர்மானிக்கக்கூடிய நாம், அதே சொர்க்கமாக நம்மளுடைய வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு எந்த விதத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியும்? அன்பானவர்களே, வாழ்க்கை துணையை ரசூலுல்லாஹ் எப்படி தேட சொன்னார்களோ, வீடை எப்படி உருவாக்க சொன்னார்களோ, வாகனங்களை எப்படி உருவாக்க சொன்னார்களோ, அந்த அடிப்படையில் செய்தோம் என்று சொன்னால் இந்த உலகம் சொர்க்கம், நாளைக்கு மறுமையும் சொர்க்கம்.